ஏடிஎம் கொள்ளையர்கள் ஆற்றில் வீசிய ஆயுதங்கள் போலீசாரால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். சந்தோஷ், மேலதிக விவரம் என்ன? கடந்த 27ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் முக்கிய இடங்கள்ல 3 ஏடிஎம் மையங்களை கொள்ளையர்கள் கேஸ் கட்டிங் மூலமாக உடைத்து அதிலிருந்து ஒரு 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தை கொள்ளையடித்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தப்பி சென்ற ஒரு சில மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இவங்க தமிழகத்துல நாமக்கல் மாவட்ட போலீசார் சுற்றி வளைத்து இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில 2 பேர் அதாவது ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த நிலையில மீதம் இருந்த 5 குற்றவாளிகளை கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்ட போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்க மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளை 5 நாள் நீதிமன்ற காவலில் எடுத்து தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். சம்பவம் நடந்த பகுதிகளுக்கு சென்று நேரடியாக அந்த பகுதியில் எந்த மாதிரியான கொள்ளையில் ஈடுபட்டார்கள், எந்த நேரத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை அங்கிருந்த ஒரு ஆற்றில் வீசி சென்றிருப்பதாக கொள்ளையர்கள் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினுடைய உதவியோடு அந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் குற்றவாளிகளை சம்பவ இடத்துல வைத்து நேரடியாக வைத்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.